सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. நாலாவது ஸ்கந்தம் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 41. அதாவது பிரகலாதன் அம்பாளை பார்த்து பிரார்த்தனையும் பண்றான், பிரார்த்தனையும் கூட தன்னுடைய கருத்துக்களையும் சேர்த்து சொல்றான். அந்த மாதிரி அந்த கருத்துக்கள் என்ன சொல்றான் அப்படிங்கறத பார்க்கும்போதுதான் அதாவது இவளுடைய இது இருக்கு பாருங்க. இந்த ஸ்தோத்திரங்கள்னு சொல்லும் போது தேவர்கள்லாம் பண்ற ஸ்தோத்திரங்கள் இருக்கு. அந்த ஸ்தோத்திரங்கள் நீங்க இது பண்ணீங்கன்னாக்கா இந்திரகிருத்தம் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பண்ண ஸ்தோத்திரங்கள்னு எழுதியிருக்கும். அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பாராயணம் பண்றோம். ஆனா அசுரர்கள் பண்ற ஸ்தோத்திரங்கள் சாதாரணமா ரொம்ப நம்ம பாராயணம் பண்றது இல்லை, அது கொடுக்கறதும் இல்லை. தெரிஞ்ச ஒன்னே என்ன ஆகும்னாக்கா இந்த இது இருக்கு பாருங்க, சிவதாண்டவ ஸ்தோத்திரம் ராவணன் பண்ணது ஒண்ணுதான் இருக்கு. ஏன் அப்படின்னா அசுரர்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது இதுலயே பார்த்தா தெரியும். இப்ப நீ நம்ம பிரகலாதன் ஏற்கனவே பண்ணிருப்பா, இப்ப நீங்களும் பார்க்க போறோம். பார்க்கும்போது தெரியும் அவ பூர்ணமான ஒரு பியூர் மைண்டோட ஸ்தோத்திரம் பண்றதுங்கிறது இல்ல. குற்றமுறை கண்டுபிடிக்கிற மாதிரி, தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரியே, அதாவது செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் சொல்ல பாருங்க. நாங்க பண்றது எல்லாமே ரைட்டு, நீங்க we have been victimized, எங்களை நீங்க போகணுன்னே தவறாகவே எங்களை அசுராளுங்கிறதுக்காகவே எங்களை பனிஷ் பண்றோம், எங்களுக்கு உரிய நியாயத்தை வழங்கல அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப என்ன ஆகுது, தங்க கிட்ட இருக்கிற தப்ப கண்டுபிடிக்காம, தங்க கிட்ட இருக்கிற தப்ப தெரிஞ்சுக்காம, அதை ரெகக்னைஸ் பண்ணாம பொறுத்தியாத்த இருக்கிற தப்புங்கிறது மட்டுமே சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப மேல இதுல சொல்ல போறான். அதாவது பார்க்கடலை கடைஞ்ச போது தேவர்கள் அசுரர்கள் 2 பேரும் தான் சேர்ந்து பார்க்கடலை கடையிறோம். ஆனா தேவர்களே எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டா எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. பட் தேவர்கள் என்ன பண்றாங்கன்னா என்ன பண்ணிருக்கலாம், பட் தே ஆஃபர்ட் எவ்ரிதிங். முதல்லயே என்ன வருதுன்னா அசுர இதெல்லாம் ஆக்சுவலா எல்லாமே தேவலோகத்துல தேவர்கள்ட்ட இருந்தது. அது துர்வாசருடைய சாபத்தினால, அதாவது இந்திரன் அம்பாளை என்ன பண்ணா, மகாலட்சுமியோட பிரசாதம் கொண்டு கொடுக்குறார். கொடுக்கும்போது அந்த பிரசாதத்தை அலட்சியமா ஐராவத்து மேல வைக்கிறான். இருக்கும்போது இந்த ஐராவத்தை என்ன பண்றதுன்னா தன் தலைமையில வச்சு அந்த பூ இருக்க அம்பாளுடைய பிரசாதம் அந்த துதிக்கையால தூக்கி போட்டுறது. உனக்கு அம்பாளுடைய பிரசாதத்தை அவ்வளவு ஜாக்கிரதையா அவனால எடுத்துக்க முடியல, வச்சுக்க முடியல, அது ஸ்வீகாரம் பண்ண முடியலன்னாக்க நம்ம இப்ப அனுபவிக்கிறது எல்லாமே அம்பாளுடைய பிரசாதம் தானே. அந்த பிரசாதம் உங்ககிட்ட எப்படி இருக்கும், உங்ககிட்ட எதுவுமே இருக்காது அப்படின்னு துர்வாசர் சாபம் கொடுத்துடுறாரு. சோ இந்திரன் எல்லாத்தையும் உலகத்துல இருக்கிற லட்சுமிகரம்ங்கிறதே போயிடுது, எல்லாமே பார்க்கறதுல போய் மறைஞ்சு போயிடுச்சு. அப்ப ஒண்ணுமே இல்லை. அப்புறம் எல்லாரும் போய் விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணி, பிரம்மா சிவன் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணி கடைசியில என்ன பண்றா, அசுரால் வரா. ரொம்ப கஷ்டமா இருக்கும், நாங்க தலையை பிடிச்சிக்கிறோம், நீங்க வாழை பிடிச்சிக்கோ அப்படின்னா. அப்ப தலையை பிடிச்சிக்கிறோம் போது என்ன ஆகுது, அசுரால் சொன்னா தலையை இவா பிடிச்சிருந்தாக்க இவாளுக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தின்னு அர்த்தமாயிடும், இவாளுக்கு ஒரு இது வந்துடும், பெருமை வந்துடும், என்ன தலையே பிடிச்சிட்டு இருக்கான்ட்டு, வாண்டா நாங்க பிடிச்சிக்கிறோம் அப்படின்ட்டா. சோ தேவர்கள் தலையை பிடிச்சிக்கிறோம்னா அசுரால் இல்ல தங்களுக்கு அது பெருமை குறைச்சல் அப்படிங்கறதுனால நாங்க பிடிச்சிக்கிறோம். கடைசியில தலையை பிடிச்சிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, வாசுகியனுடைய வாயிலிருந்து அந்த விஷத்தினால, அந்த விஷத்தினுடைய கருப்புனால உண்மையில எல்லாருமே காசியப்பருடைய பிள்ளைங்கிறதுனால எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தா. இப்ப அசுரால் அந்த விஷம் பட்டதுனால கருத்து போயிட்டா. சோ பிறக்கும் போது அவ கருப்பா பிறக்கல. இப்ப இந்த சூழ்நிலை வந்துடுச்சு. அவ தங்களுக்கு என்ன பண்ணான்னா, அதுவும் அமிர்தத்தை நம்ம எடுத்துட்டோம், மொத்தமா அமிர்தத்தை எடுத்துட்டோம், தேவர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு என்ன பண்ணா, அந்த உச்சேஸ்வரவாசம், இந்த கல்ப விருட்சம் இதெல்லாம் இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துங்கோ அப்படின்ட்டா. எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டா. இதெல்லாம் ஆக்சுவலா தேவர்கள்ட்டே இருந்தது, இப்ப கடைஞ்சி வந்தது, தேவர்கள்ட்டே போய் சேர்ந்துட்டு நீங்களே எடுத்துக்கணும்டா. ஆக்சுவலா ஒரிஜினலா அசுரால் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, இது வரும்பொழுது அமிர்தம் வரும்போது நம்ம எடுத்துட்டு போயிடணும், மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிடணும், தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்க கூடாதுன்னு அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அது தங்களுக்குள்ள அது ஒரு இது பண்ணிருக்காங்க, ஒரு கான்பரன்ஸ் போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி 2 பேரும் என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த தன்வந்திரிக்கு அமிர்த கலசத்தோடு வரும்போது அவர் கையில இருந்து அது புடிங்க ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் பாக்கி நடக்கிறதெல்லாம் கதை நம்மளுக்கு தெரியும், மோகினி அவதாரம் இதெல்லாம் வந்ததுன்னு அவ்வளவும். சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பிளான் எல்லாம் முதல்ல அவ பண்ணிருக்கா, ஆனா we have been deprived அப்படின்னு இப்ப பிரகலாதன் என்ன பண்றான் இந்த இடத்துல, அதாவது என்ன பண்றான், யார் அத்தாரிட்டியோ இந்த இடத்த எடுத்துட்டாலும் விஷ்ணு இதெல்லாம் பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார்,
நீ அதை பார்த்துட்டு கொடுத்துட்டேன், நம்மளால என்ன பண்றாங்க சொல்றான். பட் அசுரால் இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணாங்கிறத பத்தி ஒரு வார்த்தை சொல்லிக்கல அந்த இடத்துல. ஓகே, அந்த மாதிரிதான். அதனாலதான் இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு அளவுல பார்க்கும்போது ரொம்ப நியாயமா இருந்தா கூட, வெளில இருந்து இந்த மாதிரி என்ன ஜஸ்டிஃபை பண்ணலையேன்னு இருந்தா கூட, உண்மையில அவளுக்கு கொடுத்த சான்ஸ் அவ என்ன பண்ணிட்டா, தங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கணும், முழுமையான பலன் எது முக்கியமான பலனோ அந்த பலன் முழுமையும் தங்களுக்கே கிடைச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணும் பொழுது அவளுக்கு என்ன ஆயிடுது, துளி கூட அதுல கிடைக்காம போயிடுறது. அது அவளுக்கு புரிஞ்சுக்கல. பட் எப்போ சாதாரணமா சொல்ற மாதிரி இதே ஃபைன் ஃபால் வித் அதர்ஸ். அங்க பிரகலாதன் மேல கண்டினியூ பண்றான். தேவி கஷ்யப தாயாதாக. கஷ்யபருக்கு 13 மனைவிகள் இல்லையா? முதல் மனைவிக்கு பேர் அதித்தின்னு பேரு, ரெண்டாவதுக்கு பேரு திதின்னு பேரு. அதித்தியினுடைய குழந்தைகள் தான் ஆதித்யாள். அதித்தேக புத்திராக ஆதித்யாக, அதாவது இந்திரன் முதலிய தேவர்கள். உபேந்திரனும் அதித்தியினுடைய மகன் தான். திதே புத்திராக தைத்தியாக, இரண்யன் பாக்கி அசுரா கஷ்யபத்தை பிறந்தவர் தான். எனக்கு தாத்தா தானே அப்படிங்கிறான் பிரகலாதன். குதோ குதோ விரோத சம்பூதிர் ஜாதா. எங்களுக்குள்ள மாதா தாயே அம்பாள்கிட்ட கேட்கலாம், குதோ விரோத சம்பூதிக்கு, எங்களுக்குள்ளேயே இந்த விரோதம், நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கணும், அதுனா விரோத சம்பூதிக்கு குதோ ஜாதா, எங்க இருந்து வந்தது, என்ன காரணத்தினால வந்தது, ஏன் நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு அவனே பதிலும் சொல்லுவான். ந ததா விகிதம் மாதா வை சர்வ சமுத்ரவே சாமியதைவ ஸ்வயா ஸ்தாப்யா தேவேஷ் அஸ்மாசு செய்வகி. ந ததா விகிதம் மாதா வை சர்வ சமுத்ரவே, நீதான் எல்லாத்தையும் உண்டு பண்ற, சகல காரணபூதியாவும் நீதான் இருக்க. ந ததா விகிதம், அதாவது நாங்க சண்டை போட்டுக்காம இருக்கும்படி செய்யல நீங்க. சாமியதைவ ஸ்வயா ஸ்தாப்யா, சாமியதான ஈக்குவாலிட்டி, எங்க 2 பேரையும் நீ ஒரே மாதிரி தானே பாக்கணும். தேவர்களை மட்டும் எக்ஸ்ட்ராவா இல்ல அவளை கொஞ்சம் ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில் சொன்னா அப்படின்ற மாதிரி அது கூடாது இல்லையா? ஸ்வயா சாமியத்தை ஈக்குவாலிட்டி that has to be placed by you. தேவேஷு அஸ்வே சமுத்பன்னா சுராசுராஹா. சுராஹா அசுராஹா, தேவர்கள் அசுரர்கள் 2 பேரும் குணம் எத்திக்கிறார். இந்த 3 குணங்கள், இந்த 3 குணங்களுடைய பர்முடேஷன் காம்பினேஷன் இருக்கு பாருங்க. இந்த 3 குணங்களையும் எப்படி ஒர்க் பண்றோமோ அந்த 3 குணங்களாலதான் குணம் எதிக்கிறார். அதனுடைய இன்டர் கனெக்ஷனால்தான் சர்வே சமுத்பன்னாக நாங்க எல்லாருமே உண்டாயிருக்கோம். குணான்வித பவே யுஸ்தே கதம் தேகபிருத்தோ அமராக. தேகபிருத்தாக அமராக, அதாவது இப்ப என்ன ஆகும், தேவர்கள்லாம் ரொம்ப பெரியவா நல்லவா சத்துவகுண பிரதானமா இருக்கிறவா. லோகத்தில் நம்ம என்ன சொல்றோம், தேவர்களுக்கு சத்துவகுணம் ஜாஸ்தி, தேவர்கள் சத்துவகுண பிரதானமா இருக்கிறவா, மனுஷாளுக்கு ரஜோகுண பிரதானமா இருக்கு, அசுராலாம் தமோ குண பிரதானமா இருக்கிறவா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சோ சர்வே தேகபிருதா, சர்வே தேகபிருத்தகான்னாக்க சரீரம் உடையவர்கள் அனைவரும். சரீரம்னா 3 விதமான சரீரம், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம்ங்கிற எந்த சரீரத்தையும் கொண்டவர்கள் அனைவரும். தேகபிருத்தகா கதம் குணான்விதான நல்ல குணங்களை உடையவர்களாக, அவர்கள் மட்டும் சத்துவ குணங்களை உடையவராக, அமராக அந்த அமரர்கள் மட்டும் சத்துவ குணத்தை உடையவராக, நல்ல குணங்களை உடையவராக, குணி நல்ல குணத்தை உடையவன், அவர்கள் மட்டும் எப்படி விவகரிக்கப்படுகிறார்கள்? ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தானே. காம குரோதஸ்ச லோபஸ்ச சர்வதேகேஷு சம்ஸ்திதாக, இந்த 3 குணங்களும் இருக்கு பாருங்க. காமம் குரோதம், காமம் வெகுளி மயக்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? காம குரோதஸ்ச லோபஸ்ச சர்வதேகேஷு சம்ஸ்திதாக, எல்லா தேகத்திலையும், அதாவது சரீரம் உடையவர்கள் அவ்வளவு பேர்த்தையும் இந்த 3 குணமும் இருக்கு. காமன்னா ஆசை, காமஹா பிரதிகதா குரோதோ பவதி. காமத்தை தடுக்கும் போது என்ன ஆயிடுது, காமம் நிறைவேறா போகும்போது அது குரோதம். அந்த காமத்தை எப்படியாவது நம்ம அடைஞ்சே தீரணும்ன்ற ஒரு வேகம் வரும்போது அது லோகம் அப்படின்னு அர்த்தம். வர்த்தந்தே சர்வதா தஸ்மாத் கோ அவிரோதி பவே ஜனஹா. சரீரம் இருக்கிறவா எல்லாத்தையும் இந்த 3 குணங்களும் இருக்கதான் செய்யும். அப்படி இருக்கும்போது அவிரோதி, ஒத்தனுக்கு ஒத்தன் சண்டை போட்டுக்காம, அவிரோதினா விரோதம்னா அந்த அவிரோதி கஹா பவே, சண்டை போட்டுக்காம சமாதானமா யாராவது இருக்க போறோம், விரோதம் அடையாம. அதாவது மனிதர்கள் சரீரம்னு இருக்கும்போது, சரீரத்தினுடைய தேவைன்னு இருக்கும்போது, அந்த சரீரத்தினுடைய தேவையை நிறைவேற்றிக்கணும்ன்ற எண்ணம் வரும்போது ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விதத்துல எங்கிட்ட இல்லையே அவன்கிட்ட மட்டும் இருக்கே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பொழுது, அவன்கிட்ட இருக்கிற வஸ்து பேர்ல ஒரு ஆசை, அதனால அதை அடையணும்ன்ற ஒரு எண்ணம், அது எப்படியாவது அடைஞ்சுக்கணும்னு ஒரு எண்ணம், அதை அடைய முடியலன்னா கோபம் அப்படின்னு என்ன ஆகுது, பிறன் பொருளுக்கு ஆசைப்படுறதுங்கிறது தவிர்க்க முடியாததா இருக்கா இல்லையா?
அதாவது அது தனக்கு தேவைன்னு தோன்றதா இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த குணங்களை எப்படி நம்மால் தவிர்க்க முடியும்? சோ வர்த்தந்தே சர்வதா தஸ்மாத் கோ அவிரோதி பவேஜினஹா, யார்தான் ஒருத்தரோட ஒருத்தர் விரோதம் செய்து கொள்ளாமல் பகைக்காமல் இருப்பார்கள். பயா மிதோ விரோதோயம் கல்பித கில கௌதுகாத். அதோட இன்னொன்னு சொல்றான், இப்ப எங்களுக்குள்ள சண்டை வரணும்னா நாங்கெல்லாம் வெறும் பகடக்காய் தான், இந்த பான்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். வயா மிதஹா விரோதோயம் கல்பிதஹா, நீ என்ன பண்ண, உன்னுடைய விளையாட்டுக்காக உனக்கு பொழுது போலன்னு உன்னுடைய ஸ்போர்ட்டா உன்னுடைய லீலையினால எங்க 2 பேருக்குள்ள பகை ஏற்படும்படி நீ பண்ணிருக்க. ஏன்னா சக்கலமும் அவனன்றி ஒரு நோவும் அசையாது அப்படின்னு சொல்லும் போது நீதான் எல்லாத்தையும் ஆட்டு விக்கிறேன்னாக்க அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற சண்டையும் உன்னால ஏற்படுத்தப்பட்டதுன்னு தானே எடுத்துக்கணும். பன்யாமகே விபேதேன தோனம் யுத்த திருக்ஷையா, பன்யாமகே விபேதன, எங்களுக்குள்ள ஆக்சுவலா சண்டை போறதுக்கு இடம் இல்லை. விரோதத்துக்கு நாங்க ஒருத்தர் விரோதிச்சுக்க முடியாது. ஆனா விபேதேன, எங்களுக்குள்ள எந்த விதமான கான்ட்ரோவர்சியும் கிடையாது. ஆனா ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. சோ அந்த விரோதா கல்பிதா விபேதேன, எங்களோட ஒரு பர்செப்ஷன், டிஃபரெண்ட் பர்செப்ஷன், அந்த டிஃபரெண்ட் பர்செப்ஷனை ஏற்படுத்தி, அந்த டிஃபரெண்ட் பர்செப்ஷனுக்கான மென்டாலிட்டி ஏற்படுத்தி, அதனால ஒரு டிஃபரெண்ட் பர்செப்ஷன் ஏற்படுத்தி, அதன் மூலமா நாங்க எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோம், எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறோம், எப்படி நாங்க பிஹேவ் பண்றோம் அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அதை நடந்துக்கிறதுக்காக யுத்த திதிர்ஷையா, எங்களுக்குள்ள இருக்கிற சண்டைய பார்க்கணுங்கிற காரணத்துக்காக பன்யாமகே நீ இந்த மாதிரி பண்ணிருக்க. தயா கல்பிதா விரோதா, எங்களுக்குள்ள இந்த விரோதமானது ஒன்னால ஏற்படுத்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. மேல பிரகலாதன் சொல்றதுலாம் ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர் தான். அதாவது கௌட்டில்யர் சொல்ற மாதிரி இப்ப யாரை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு முக்கியமா ஒரு இம்பார்ட்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்ல ஒருத்தர் செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 2 பேர் ஈக்குவலி குவாலிஃபைடா இருக்கா, இல்ல 2 பேர் ஈக்குவல் சீனியாரிட்டி, ஈக்குவல் இது இருக்கு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கு. யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணணும்னாக்க யாருக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய, அதை தைரியமா அதுல அந்த நேரத்துல ரிமைனிங் கூல் அண்ட் அன்பர்டர்டு அப்படின்னு என்ன பண்றோம், ஒரு இமேஜின். இது கௌட்டில்யர் சொல்றார். கௌட்டில்யர் ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணும்போது அவர் அதுக்கு நிறைய டெக்னிக்கல் டேர்ம் எல்லாம் வச்சிருக்காரு. அதை உபாதி அப்படின்பா. உபாதிங்கிற வார்த்தைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு இடத்த ஒரு நம்மளாகவே ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணணும்னா இல்ல அவளுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அந்த ப்ரொவைட் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளத்துல அவ எப்படி ஹவு தே ஆர் சீயிங் தட் ப்ராப்ளம் த்ரூ. அதாவது ஒரு முக்கியமான பொசிஷன்ல யாராவது இருக்கணும்னாக்க அவளுக்கு நீ உனக்கு இந்த பொசிஷன் கிடைக்கும் போது இருக்கு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது தெரிஞ்சவாளை விட்டு அவளுக்கு இது ஆஃபர் பண்ண சொல்லணும், பிரைப் ஆஃபர் பண்ண சொல்லணும். இல்லைனாக்கா வேற ஏதாவது இதை எனக்கு சரியா பண்ணி கொடுத்தேனாக்கா உனக்கு இதை தரேங்கிற மாதிரி அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கனாக்க ஒரு 50 சிச்சுவேஷனை ஏற்படுத்தி அது மாதிரி அதுல அவ எப்படி நடந்துக்கிறா, இல்லைன்னா ஒரு பயமுறுத்தக்கூடிய சிச்சுவேஷன் அதுல அவ எப்படி ஃபேஸ் பண்றா அப்படிங்கிற மாதிரி அவ பேனிக் ஆயிடுறாளா, கூலா நடந்துக்கிறாளா, சரியா திங்க் பண்ண முடியாதா, இல்ல ஈஸியா தங்களை என்ன பண்றா, அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டும் இது அத்தனையிலிருந்து யார் மீறி வராளோ அந்த மீறி வரவாளத்தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல அப்பாயிண்ட் பண்ணணுமே ஒழிய ஜஸ்ட் ஏதோ 2 பேர் அப்ளை பண்ணவாள் இவ இருக்கா. ஸோ பிராக்டிக்கல் டெஸ்ட் பண்ணணும். பிராக்டிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் முக்கியமான பொசிஷன்ல எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்ணணுமே ஒழிய பிராக்டிக்கல் டெஸ்ட் இல்லாம அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. வெறும் சாதாரண இதுவே ஏற்று சொரக்கா இருக்கிறது மட்டுமே போறாது, நாலேஜ் மட்டுமே இருக்கான்னா போறாது. How they behave in a practical situation, given situation, that is more important. அத சொல்ற. ஆக்சுவலா அது என்ன இருக்கும், பிரகலாதனுக்கு பீங்க அசுரா அதை புரிஞ்சுக்கிறானா இல்லையான்னு தெரியும். யுத்த திதிர்ஷியா, நாங்க 2 பேரும் எப்படி யுத்தத்தை பண்றோம், எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பாக்கணுங்கிறதுக்காக நீ எங்களுக்குள்ள சண்டையை மூடிட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டான். சோ எங்க 2 பேருக்குள்ளேயே விரோதத்தை ஏற்படுத்துற அப்படின்னு சொன்னா அந்த விரோதத்துல எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொசிஷன், ஒரு பவர் என்ன. ஏற்கனவே 10 யுக காலம் அசுரால் இன்சார்ஜா இருந்திருக்காளோ இல்லையோ, அப்ப அவ எப்படி நடந்துக்கிறாங்கிறத பாக்கணும் இல்லையா. அதுவா கூட இருக்கலாம். அதை புரிஞ்சுக்காம எங்களுக்குள்ள சண்டை ஏற்படுத்துற. அந்நியதாக்கரு பிராத்ருனாம் விரோத கீதிருஷோனகே, நீ இப்ப ஏற்படுத்தலைன்னா எங்களுக்குள்ள நீ இந்த சண்டையை ஏற்படுத்திருக்கலன்னா நாங்க 2 பேரும் எதுக்கு ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கணும். அந்நியதாக்கரு பிராத்ருனாம் கீதிருஷோ விரோதா, சகோதரர்களுக்குள்ள எந்த விரோதம் எதற்காக ஏன் வரப்போறது. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தர்மசாஸ்திரங்களையோ இல்லைன்னாக்க இவாளை பாத்தீங்கன்னாலோ ராத்திருக்குள்ளதான் அதான் சகோதரர்கள், ஒரு தாய் வயசுல பிறந்த, அதாவது ஒரே வம்சத்தை சேர்ந்த அவளதான் சகஜ சத்ரு. ஒருத்தருக்கு இயல்பாவே ஒருத்தருக்கு இதோட இருக்கிறவங்க சண்டை போடுறவங்க. ஏன்னா சொத்துல பங்கு இருக்கு இல்லையா, 2 பேருக்கும் சொத்துல பங்கு இருக்கு, அடிச்சுக்க போறாங்க.
சொத்துல பங்கு இருக்கிற காரணத்தினால என்ன ஆகும், இயல்பாகவே அவளுக்குள்ள சண்டை இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, பிராக்டிகல் இதுவும் சொல்றது. ஆனா இவன் என்ன கேக்குறான், நீ எங்களுக்குள்ள இந்த சண்டையை ஏற்படுத்தலைன்னா நாங்க ஏன் சண்டை போட போறோம் அப்படிங்கிற மாதிரி. அந்நிதா கலு பிராத்ருணாம் விரோத கீதுருசுவனகே துவம்சேன் நேச்சசி சாமுண்டே வீக்ஷிதும் கலகம் கில. துவம்சேன் நேச்சசி சாமுண்டே, நீ எங்களுக்குள்ள கலகம், இந்த குவாரல எங்க ரெண்டு பேருக்குள்ள, அதாவது சகோதரர்களுக்குள்ள இந்த சண்டையை நீ பார்க்க விரும்பி இருக்கலைன்னா, நாங்க எப்படி சண்டை போட்டுக்கிறோன்றத பார்க்க நீ விரும்பி இருக்கலைன்னா, நீதான் எல்லாத்தையும் நடத்தி வைக்கிற, நீதான் தூண்டுற, நீதான் எல்லாத்துக்கு நடுவுலயும் ஆதாரமா இருக்க. உனக்கு மட்டும் நாங்க சண்டை போடுறத பார்க்கலன்னு சொன்னா நாங்க ஏன் சண்டை போட்டுக்கணும். ஜானாமி தர்மம் தர்மஜே வேத்மி சாகம் சதக்ருதம் ததாபி கலஹோஸ்மாகம் போகார்த்தம் தேவி சர்வதா. இது தர்மம், இது எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல எது கரெக்ட் அப்படிங்கிறது, நியாயம் எது, சரி எது, தர்மம் எதுங்கிறது தெரியும். ஜானாமி தர்மம் தர்மஜே, தர்மம் என்னன்னு தெரிந்த சாமுண்டையே எனக்கும் தர்மம் தெரியும், அதனால நான் என்ன பண்றேன், எனக்கு தெரியுங்கிறது உனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச தர்மம் கரெக்ட்னு தெரியும். ஸோ ஜானாமி தர்மம் தர்மஜே, இதுல தான் எனக்கு தர்மம் தெரியும்னு சொல்லும் போது அம்பாளை தேவின்னு சொல்லல, சாமுண்டே அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. தர்மஜே, தர்மத்தை முழுமையாக அறிந்தவளே, தர்மத்தை நன்கு அறிந்தவளே, எல்லா இடத்துலயும் எப்படி தர்மம் இருக்குன்னு தெரிந்தவளே. அப்ப எனக்கு தர்மம் தெரியும் போது எனக்கு தெரியற தர்மம் கரெக்ட்னு உனக்கு தெரியும் இல்லையா. அதாவது நான் ஏதோ தர்மம்னு நினைச்சுட்டு ஏமாந்து போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம் இல்ல, எதையோ தர்மம்னு நினைச்சு நான் என்ன ஏமாத்திக்கிறேன்னு அர்த்தம் இல்ல, நான் எதையோ தர்மம்னு நினைச்சுட்டு பொறுத்தையார தப்பா ஆர்கியூ பண்றேன்னு அர்த்தம் இல்ல. வாஸ்தவமா எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறது எனக்கு தெரியும், எனக்கு தெரியுங்கிறது உன்னாலையும் தெரிஞ்சுக்க முடியும், நீ தெரிஞ்சிருக்க, நீயும் அதை அப்ரூவ் பண்ணிருக்க. எனக்கு தெரிஞ்ச தர்மம் தப்புன்னு நீ சொல்லல, நான் எப்படி நடந்துக்கணும்னு தான் சொல்றேன் ஒழிய நான் நினைச்சிட்டு இருக்கிறது தெரிஞ்சிருந்ததெல்லாம் தப்புன்னு ஆர்கியூ பண்ணல. So both of us know the same dharma and both of us agree what is the exact legal point. அதுல ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம். தானாமி தர்மம் தர்மஜே வேத்மி சாகம் சதக்ரமம், இந்திரனையும் தெரியும், இந்திரன் எப்படிப்பட்டவன்கிறதையும் அறிவோம். இப்ப ஒரு குவாரல் வருது, எதனால இருக்கும், போகார்த்தம் தேவி சர்வதா. இது என்ஜாய்மெண்ட், சென்சுவல் ப்ரெஷர். யார் இருக்கிற சொத்துக்களை யார் அனுபவிக்கிறது, யார் ஷேர் பண்ணிக்கிறது, யார் எடுத்துன்னு போறது. எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவா, the world has all the things to satisfy the needs of the people but not the wants of the people. அதனால என்ன ஆகுது, இப்ப எங்களுக்கு என்ன ஆகும், எங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு, எங்களுக்கு வசதியா இருக்கிறதுக்கு, சௌரியமா இருக்கிறதுக்கு நாங்க விரும்புறோம், ரெண்டு பேருமே அது விரும்புறோம். விரும்பும் போது கிடைக்கிற வஸ்து குறைச்சலா இருக்கு, அதனால அதை அடிச்சுக்க விரும்புறோம், அவ்வளவுதான் போகார்த்தம். ஏக கோபி ந சாஸ்தாஸ்தி சம்சாரே ஸ்வாம் ஸ்வாம்பினாம்பிகே பாவத்து கற்கட்டும் சமதே வச்சனம் புதா. நீ ஒத்திதான், அம்பாள் ஒத்திதான். ஏக கோபி ந சாஸ்தாஸ்தி சம்சாரே ஸ்வாம்பினா, ஸ்வாம்பினா உன்னை தவிர்த்து இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணி அழிச்சுன்னு போகக்கூடிய, இந்த உலகத்தை லீட் பண்ணக்கூடிய, இந்த உலகத்தை ரூல் பண்ணக்கூடிய சாஸ்தா, சாஸ்தானா ரூலர், இந்த உலகத்துக்கான ரூலர் ஒன்னை தவிர. சுவாம்பினா ஏகஹா ந கோபி அஸ்தி, ஒன்னை தவிர வேற ஒருத்தரும் கிடையாது. there is no other ruler than you. ஆனா ஸ்பிருகாவதஸ்து கற்கட்டும் க்ஷமதே வச்சனம், யார் ரொம்ப ஆசையோட இருக்காங்களோ, யார் ஒரு பேராசையோட இருக்காளோ, அவ ரூலர்னு தன்னை அனௌன்ஸ் பண்ணிட்டான்னா அவனுடைய வார்த்தையை லோகத்துல யாருமே மதிக்க போறதில்ல. யார் நியாயமா நேர்மையா இருக்கானோ, நியாயமா நேர்மையா இருக்கிறவனுடைய வார்த்தையை எல்லாருமே கேட்பா, எல்லாருமே அவனை ரூலர்னு அக்செப்ட் பண்ணிப்பா, எல்லாருமே மதிப்பா. அந்த மாதிரி இல்லாம தன்னுடைய ஆசையே பிரதானமா தனக்கே எல்லாம் மூணுன்னு நினைச்சிட்டு இருக்கிறவன் யாரோ அவனுக்கு மதிப்பு குறைச்சலாதான் இருக்கும், யாரும் அவனுடைய வார்த்தைய ஃபாலோ பண்ண போறதுல ஒத்துக்கவும் போறது இல்லை. அதனால நீ ஒத்திதான். அதாவது என்ன சொல்றானாக்கா, மும்மூர்த்திகளுக்கும் கொஞ்சம் இது இருக்கு, அவளுக்கும் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இருக்கு அப்படிங்கறதுனால. சோ நீ ஒத்திதான் உலகத்துக்கு முழுமையான லீடரா இருக்க, மும்மூர்த்திகளையும் படைக்கிறவளா நீ இருக்க. அதனால நீ என்ன பண்ணணும், எங்க ரெண்டு பேருக்குள்ள டிஸ்பேஷனேட்டா அன்பயாஸ்டா ஈக்குவலா இரு அப்படிங்கிற மாதிரி. பட் இவன் மறக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், ஈக்குவாலிட்டிங்கிறது நல்லது கெட்டது ரெண்டுத்துக்கு நடுவுல தராசு முள்ளு போல நிக்கிறது ஈக்குவாலிட்டி இல்லை. அதாவது நான் நல்லதையும் பார்க்க மாட்டேன், கெட்டதையும் பார்க்க மாட்டேன், அவன் இப்படியோட இருந்துட்டு போட்டோம், நான் ரெண்டு பேருக்குள்ள நடுநிலையா இருக்கணும்ங்கிறது எப்பவுமே ஈக்குவாலிட்டி இல்லை. கெட்டதை எப்பவுமே பனிஷ் பண்ணணும், நல்லதை எப்பவுமே ரிவார்ட் பண்ணணும். சோ நல்லதை ரிவார்ட் பண்றதுங்கிறதுனால இட் டஸ் நாட் மீன் இட் இஸ் பயாஸ் தான். தேவாசுரை அகம் அயம் சிந்துகு. இப்ப இந்த இடத்துல நீங்க எப்படி எல்லாரும் அம்பாள், அதுவும் குறிப்பா எல்லாரும் அசுராளுக்கு ஜஸ்டிஃபை பண்ண இல்லைன்னு, இதுதான் எந்த விஷயத்த அவன் பார்க்கலைங்கிறத நான் ஆரம்பத்துல சொன்னேன்.
தேவாசுரை அயம் சிந்து மதித சமயே கொச்சித்து சமயே ஒரு சமயத்துல கொச்சித் சமயே ஒரு சமயத்துல தேவாசுரைகே அயம் சிந்து மதிதா இந்த பார்க்கடலானது கடையப்பட்டது. விஷ்ணுனா விகிதோ பேதா சுதா ரத்ன சலேனவை சுதா ரத்ன சலேன சுதா ரத்ன சலேன அதாவது நாங்க இதெல்லாம் எடுத்துக்கிறோம். இவன் சொல்றான் இவன் எங்களுக்கு வேண்டாம்னுட்டா. சுதா ரத்ன சலேன இந்த கைஸ் ஆஃப் சுதா அண்ட் ரத்னா இந்த கைஸ் ஆஃப் நெக்டார் அண்ட் ஆல் த வேல்யூபிள் திங்ஸ். ரத்னம்னா இந்த கௌஸ்துபம் இத்தியாதிகள், சலேன இந்த கைஸ் அதனுடைய இதுல அதாவது நாங்க இதெல்லாம் எடுத்துக்கிறோம் நீ நெக்டார் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாருங்கிற மாதிரி நெக்டாரை எடுத்துன்னு ஓடினோன்னு அவன் பிளான் பண்ணிருக்கா எங்க தேவர்கள்ட்ட போயிட போறதுன்னு. சுதா ரத்ன சலேன யார் எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, சோ இதை நீங்க எடுத்துக்கோங்க அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு சில வஸ்துக்கள் அசுராளுக்கு சில வஸ்துக்கள் தேவாளுக்குன்னு விட்டு கொடுத்துட்டு எடுத்துக்கிற மாதிரி. சுதா ரத்ன சலேனவை விஷ்ணுனா விகிதோ பேதா விஷ்ணு என்ன பண்ணார் ஒரு பேதா இவா ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ். பேதகாங்கிறது யார் எதை எடுத்துக்கிறதுன்னு அக்ரிமெண்ட் சாமதான பேத தண்டம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பேதகாங்கிறது நம்ம எதிரிகளுக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல மட்டும் இல்ல, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் ஒரு ட்ரூஸ் எதை எதை யார் எடுத்துக்கிறதுன்னு அந்த இது இருக்கு பாருங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறது அதுவும். சுதாரத்ன சலேன பேதகா ஒரு டிஃபரன்ஷியேட் ப்ராப்பர்ட்டி டிஃபரன்சியேஷன் ட்ரூஸ். பட் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டார் எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுங்கிறதையும் பேதகா பிரிச்சுட்டார் சக்சஸ்ஃபுல்லா எங்க ரெண்டு பேரையுங்கிற மாதிரி. வயாசு கல்பித சௌரிகி அப்ப இவன் கேக்குறான் இப்ப விஷ்ணு நியாயமா இருக்கணுமா இல்லையா சலேன இந்த கைசா அவர் என்ன பண்ணாரு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்காரு எப்படி எங்களை டிப்ரைவ் பண்ணணுங்கிறதுக்கு. ஆனா இப்ப இந்த இடத்துல அவன் பிரகலாதன் கேக்குறான் வயாசோ கல்பித நீதான் மும்மூர்த்திகளை சிருஷ்டி பண்ற அப்ப விஷ்ணுவையும் சௌரிகின்னா அந்த சூர வம்சத்துல சௌரி அவரை வயாசோ கல்பிதா பாலகத்வே அதாவது பாலகத்வேனா இந்த ஜெகத்தை ரட்சிக்கிறதுல நீ விஷ்ணு அப்பாயிண்ட் பண்ணிருக்க அப்ப அவர் ஈக்குவலா இருக்கணுமா இல்லையா. ஆனா என்ன பண்றாரு தேன லக்ஷ்மி ஸ்வயம் லோகா கிரீதா அமர சுந்தரி உலகத்திலே மிக அழகா இருக்கிற மகாலட்சுமி இருக்காள அவளை தான் எடுத்துன்னு போயிட்டார். சோ அவர் என்ன பண்ணிருக்கணும் சமுத்திரத்துல இருந்து அவ்வளவு வஸ்துவி பங்கு போடுறதுனாக்க மகாலட்சுமி யாருக்குன்னு சொல்லிருக்கணும் இல்ல தான் எடுத்துட்டார். ஐராவத ஸ்ததேந்திரேன பாரிஜாத்தோத காமதுக்கு காமதேனு பாரிஜாத விருஷம் அதான் 5 விதமான இந்த கல்ப விருஷங்கள் அதுக்கப்புறம் இந்த ஐராவதம் எல்லாத்தையும் போயிட்டான். இச்சைஸ்ரவா சுரைஸ்வரம் கிரகீதம் வைஷ்ணவேச்சையா விஷ்ணுவனுடைய ஒரு இதை பிளானப்படி இச்சைஸ்ரவத்து தேவர்களுக்கு போய் சேர்ந்துருது மொத்தமா. சோ அதனால என்ன ஆயிடுச்சு அங்கிருந்து முக்கியமான வஸ்துக்கள் அத்தனையும் தேவர்கள்ட்ட போயிடுச்சு. எது சமுத்திரத்தில இருந்து கிடைச்சதோ கிடைச்ச அவ்வளவு அபூர்வமான வஸ்துகளும் தேவர்கள்ட்ட போய் சேர்ந்துருக்கு. அனையம் தாதிருஷம் கிருத்வா ஜாதா தேவாஸ்து சாதவா. சோ அவ பண்ணது என்ன அண்ட் இம்ப்ராப்பர் திங் அவ எதுவுமே ப்ராப்பரா பண்ணல அவ்வளவுதே ரகசியமா அடிச்சுன்னு போயிட்டா. இம்ப்ராப்பர் இல்லீகல் ஆர் இன்கரெக்ட் திங்ஸ் தாதிருஷ் அப்படிப்பட்ட ஒரு இதை பண்ணிட்டு சரி எங்களுக்கு அமிர்தம் கிடைக்க பொறுத்த எடுத்துன்னு போனோம் ஆசைப்பட எடுத்துன்னு போட்டோம் அப்படின்னு நாங்களும் அதை கண்டுக்காம விட்டுட்டோங்கிற மாதிரி. ஜாதா தேவாஸ்து சாதவகா. ஆனா இப்ப அந்த தேவர்கள் என்ன ஆயிட்டான் சாதவகா அவளை நல்லவர்கள் அவ சாத்விக குணம் படைத்தவர்கள் அப்படின்னு அவளுக்கு பேரு. தேவர்கள் சத்துவகுணம் முழுக்க படைத்தவர்கள்னு பேரு. எங்களுக்கு என்னமோ ரஜகுணம் தமோ குணம் அதுலயே பிரதானமா இருக்கும் நாங்க குருவியல் அப்படின்னு எங்களுக்கு வந்துருக்கு. பட் வி ஹவ் பீன் சீட்டட். இன்னொரு இது இருக்கு பாட்டபேதம். அந்நியாயன சுரா நூனம் பசியத்துவம் தர்ம லட்சணம் சுராகா நியூயம் அந்நியாயினகா. அதாவது சுரர்கள் அநியாயம் பண்ணாங்க ஆனா அவர்கள்லாம் ரொம்ப நியாயமா இருக்கா அப்படிங்கிற தர்ம லட்சணம். இப்ப தர்ம லோகத்தை எப்படி அப்ளை பண்ணப்படுறது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுறது அப்படிங்கறத பாத்துக்கோன்னு அம்பாள்கிட்ட சொல்றாங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அது பிரக்ஷேபம்னு சொல்லுவா. அதாவது இது இந்த வார்த்தை அங்க இருக்கிற மேனஸ்கிரிப்ட்ல இருக்கு பட் இது சேர்ந்ததான்னு தெரியல. சம்ஸ்தாபித சுரானூன் சம்ஸ்தாபிதாக சுரானூனம் விஷ்ணுனா பகுமானினாக சுராஹா நூனம் சந்தேகபின் வெல் எஸ்டாப்ளிஷ் விஷ்ணுனா பகுமானினா அதாவது பெரிதாக நினைக்கப்படுற மிகச் சிறந்தவர் சத்துவகுணம் உடையவர் நியாயமா இருக்கப்படுறவர் நினைக்கப்படுற விஷ்ணுனாலே தேவர்கள் மட்டுமே இந்த மாதிரி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நூனம் தைத்தியாக பராபுவன் அசுராலாம் ஏமாற்றப்பட்டுட்டாங்க அவமதிக்கப்பட்டுட்டாங்க இல்லைன்னா என்ன எடுத்து தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். தேவபின் டிப்ரைவ்டா. பசியத்துவம் தர்ம லட்சணம் திருப்பியும் கேட்கலாம் தர்மம் எப்படி இருக்கு பாத்துக்கோ தர்மத்தை எப்படி இன்டர்பிரட் பண்றாங்க தர்மம்ங்கிறது எந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. தர்மா நேர்மை சட்டம்லாம் சொல்றோமே இதுதான் லோகத்துல இருக்குன்னா ஈதிருஷோ தர்மஹா எப்படிப்பட்டது தர்மம் உபகாரியம் கொஞ்சம் சாதுதா
நல்ல காரியம்ங்கிறது எங்க இருக்கு, சாதுதாங்கிறது எங்க இருக்கு? அவ பண்ணது நல்ல காரியம் இல்ல, ஆனா அவள்லாம் சாதுக்குள் என்று சொல்லப்படுகிறார்கள். கதையாமிச்ச கஸ்யாகிரே சித்தம் மைமாம்சிகம் மதம். யார் இதற்கு இதை போய் சொல்ல போறேன்? இப்ப மைமாம்சிகம், இப்ப நான் இந்த விஷயத்த சொல்லி நான் யார்கிட்டயாவது ஒரு நியாயம் கேட்கணும் அப்படின்னாக்க யார்கிட்ட போய் நியாயம் கேட்கறது? கதையாமிச்ச கஸ்யாகிரே சித்தம் மைமாம்சிகம் மதம். இந்த மீமாம்ச மதம் எது லோகத்துல எது எப்படி இருக்கோ அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றாள். மீமாம்சக்கா, அதாவது இந்த இது இருக்கு, ஜெகத்துக்கு சிருஷ்டிங்கிறதே கிடையாது, எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்க போறது அப்படின்னு அவன் பேசுறான்னா அந்த விஷயம் அப்படித்தானே இருக்குன்னு அர்த்தம் இல்லையா அப்படிங்கிறான். சித்தம் மைமாம்சிகம் மதம் தார்க்கிகா யுக்திவாதஜ்ஞாக. தார்க்கிகள் இருக்காளே நையாயிகள், அவளும் என்ன பண்றா? யுக்திவாதஜ்ஞாக, யுக்திவாதத்தை பத்தி பேசுறா. அவளும் லாஜிக்கா பேசினாக்க இப்ப லாஜிக் தர்மத்துல அதாவது இந்த வேதங்கள் தர்மசாஸ்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தர்மசாஸ்திரங்கள் கேவல யுக்திவாதத்தினாலேயே பேசி அதை ஆர்கியூ பண்ணி புரிஞ்சுக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி. இப்ப மீமாம்சகளோட என்ன பண்றா? விசாரம்ன்ற ஆங்கிள் லாஜிக் அப்ளை பண்ணி லாஜிக்கலா தானே வேதத்தை இன்டர்பிரட் பண்றா. சோ மீமாம்சகாலும் லாஜிக்கலா வேதத்தை இன்டர்பிரட் பண்ண போறா. சோ ஒவ்வொருத்தரும் லாஜிக்கல் அந்த இடத்துல அவளுக்கு. அதனாலதான் சங்கராச்சாரிய சொன்னா ஸ்ருதிமத தர்க்கோனு சந்தீயதாம். சோ இப்ப துஸ்தர்க்காத்து விரம்பிதான் பியூர் தர்க்கத்தை நம்ம அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோ, எது நம்மளுக்கு லாஜிக்கு சொல்றதோ அதை அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டா மூலமா இன்டர்பிரட் பண்ணும்போது அது இன்ஃபுளுயன்ஷியல் லாஜிக், அதான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரியா மாறிடும். அதனால என்ன ஆகுது? தார்க்கிகாக யுக்திவாதஜ்ஞாக விதிஜ்ஞாக வேதவாதகாக. வேதத்தை மட்டுமே சொல்றா என்ன பண்ணுவா? விதிஜ்ஞாக, அவ விதியை மட்டும்தான் பார்க்க போறாளே ஒழிய நியாயம் நேர்மை தர்மம் அப்படிங்கிறது விதின்றது சில இடங்கள்ல ஒத்து வரும், சில இடங்கள்ல ஒத்து வராது. ரூல் எப்போ ஒரே மாதிரி இன்டர்பிரட் பண்ண வேண்டி வரும். சோ முக்தாக சகர்த்திருக்கம் விஸ்வம், அவர்கள் எல்லாருமே என்ன சொல்லிருக்காங்க? விஸ்வம் சகர்த்திருக்கம், அதாவது சித்தியங்கிராதிகம் சகர்த்திருக்கம், இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண கர்த்தான ஒருத்தர். வேதத்திலேயே என்ன சொல்றது? வேதாந்திகள் என்ன சொல்றாங்க? ஜென்மாதிசி யதாங்கிறதுனால யார்கிட்ட இந்த ஜெகத்து வந்ததோ அப்படின்னு இருக்கு. விவதந்தே ஜடாத்மகாக. சோ எல்லாரும் என்ன பண்றாங்க? விவதந்தே, quarrel among themselves. அவன் இதை ஒரு டிஸ்பியூட் தான் பண்ணிட்டு இருக்கா, அதை தவிர வேற எதுவும் இல்ல. கர்த்தா பவதி சேதஸ்மின் சம்சாரே விதத்தே கில. அவ பண்ணட்டும், அதாவது ஜடாத்மகாக ரொட்டீனா மெக்கானிக்கலா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. அவ பண்ற ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் லோகத்துல அப்ளை பண்ற மாதிரி புரியுற மாதிரி தெரியுற மாதிரி ஆர்கியூ பண்றாளா? மெக்கானிக்கல் ஆர்கியூமெண்ட். கர்த்தா பவதி சேதஸ்மின் சம்சாரே விதத்தே கில வினோத கீதிருஷஸ் தத்ரா. அவன் கேட்கிறான், எல்லாம் ஒரு மாதிரி ஆர்கியூ பண்றா. லோகத்துல எப்படி இருக்கணும், ஏதா இருக்கணும், ஒவ்வொருத்தரும் ஆர்கியூ பண்ணும் போது லோகத்துக்கு ஒரு கர்த்தா இருக்கான், ஜெகத்து கர்த்தா இல்லாம வராது அப்படிங்கிறா. ஜெகத்துக்கு அத்தனைக்கு என்ன பண்றா? ஜென்மாதிசியதா அப்படின்னு சொல்லும் போது லோகத்துக்கு, அதாவது லோகம்னு சொன்னோம்னாக்க தேவர்கள் அசுரர்கள் உட்பட அனைவருக்கும் சேர்ந்து ஒரே கர்த்தா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவ்வளவும் இந்த ஒரே கர்த்தா கிட்ட இருந்துதான் வந்ததுன்னு சொன்னா, ஒரே கர்த்தா தான் அவ்வளவு பேருக்கும் ரட்சகனாக பாலகனாக உற்பாதகனாக இருக்கா அப்படின்னு சொன்னாக்க, அதாவது பிதா, அவ்வளவு பேருக்கும் பிதான்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது விரோத கீதிருஷஸ்தத்ர ஏக கர்மணி வைமிதா. ஒரே வஸ்துல இருந்து வந்த, அதாவது ஒரு மரத்துல உண்டார பழங்கள்ல ஒரு பழம் புளிப்பா ஒரு பழம் திதிப்பா இருக்கிறதுங்கிறது இருக்குமோ? எல்லா பழங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் இல்லையா? அதனுடைய எல்லா டேஸ்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்ப எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இப்படி தனித்தனியான குணாதிசயங்கள் as a group அந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? வேதே, அது மட்டும் இல்ல, வேதே நைகமதி கஸ்மாத் சாஸ்திரேஸ்வபி ததா குணஹா. வேதத்திலையும் ஒரே ஒரு விஷயம் தான் முழுமையாக சொல்லப்பட்டிருக்குங்கிறது இல்ல, வேதத்தை புரிஞ்சுக்கிறவாலும் இன்டர்பிரட் பண்றவாலும் ஒரே மாதிரி இன்டர்பிரட் பண்றாங்கிறது இல்ல, அங்கேயும் நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். சாஸ்திரங்கள்லயும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கேட்கவே வேணாம், கான்ட்ரவர்சிஸ்க்கு கேட்கவே வேணாம். வாக்கியார்த்தங்கள் எல்லாமே என்ன ஆகுது? அந்த கான்ட்ரவர்சிஸ் ஜஸ்டிஃபை பண்றதுக்காக தானே வாக்கியார்த்தங்களே அமைஞ்சிருக்கு. அதுல ஒவ்வொன்றுலயும் முடிவே இல்லாம எல்லாம் அந்த என்ன ஆகும்? அந்தந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படியே இருக்கிற மாதிரி தானே முடியுது. நைக வாக்கியம் வச்சஸ்தேஷாமப்பி வேதவிதாம் புரஹா. வேதவிதாம் புரஹா, அந்த வேதத்தை தெரிஞ்ச எல்லாருடைய வாக்கியங்களும் ஒரே மாதிரி பேசுறா, ஒரே வார்த்தையை பேசுறா, ஒரே கன்க்ளூஷன் போறான்னு சொல்றதுக்கு இல்ல. எதஸ் வார்த்தபரம், ஏன் வார்த்தபரம், எல்லாருமே ஒரு செல்பிஷ் மோட்டிவோட இருக்கா. ஜெகத் ஸ்தாவர ஜங்கமம் கோபி சம்சாரி, ஒவ்வொருத்தரும் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் பர்சனல் மோட்டிவோடையே நடந்துக்கிறதுனால இவ்வளவு டிஃபரன்ஸும் வருது. நிஷ்பிரகா, ஆசை இல்லாதவனாக யாராவது ஒரு தற்கோபி சம்சாரி இருக்கான்னாக்க இந்த டிஃபரன்ஸ் வரப்போறது இல்லை. ஸோ ஆசை அற்றவனாக ஒருத்தரும் இல்லாததுனால
இவ்வளவு விஷயங்களும் டிஃபரன்ஸும் வருது. நான் பகையன் நம்ம விஷயத்துக்கு இது வரைக்கும் இருந்தது இல்லை, இருக்க போறதும் இல்லை, இனிமேலும் இருக்க போறது இல்லை. இதனால என்ன ஆயிடுச்சு, அதோடு மட்டும் இல்லாம சில தேவர்களுக்கு நடுவுல நடந்த சில தோஷங்கள்லாம் என்னென்ன இருக்கு, எப்படி 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 நடந்துட்டான் அப்படின்னு சசிநாத குரோர் பாரியா கர்த்தா ஞாத்வா பலாதபி. இப்ப என்ன பண்றான், இந்த ரோகிணிய வந்து இவன் கவர்ந்துன்னு போறான் இல்லையா. சோ அந்த மாதிரி தாரையை கவர்ந்துன்னு போற விஷயத்தை பத்தி சசிநாத குரோர் பாரியா கர்த்தா ஞாத்வா பலாதபி. இதை வந்து என்ன பண்ணுவான்னாக்க அஸ்ட்ரோனாமிக்கல் இன்சிடென்ட் இதெல்லாம் வந்து இன்டர்பிரட் பண்றது அப்படிங்கறதும் சொல்லுவா. அதாவது இப்ப இந்த மிருகசிரோ அப்படிங்கிறது அந்த ஒரு யாகத்துல வந்து சிவனை வந்து இது பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரிஷிகள்லாம் வந்து அந்த அபிச்சாரம் பண்ணி வந்து என்ன பண்ணாங்க, ஒரு யானையை அனுப்பிச்சாங்க. அந்த யானையை தான் கொடுத்து என்ன பண்ணார், தோலை போத்தின்றார். அதே மாதிரி அபிச்சாரம் பண்ணி அந்த மானை இது பண்றார், மானுடைய தலையை வெட்டி பண்றார். மானை தொட்டின்னு போற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த மானுடைய தலையை வெட்டுறதுக்கு தான் மிருகசிரோன்னு பேரு. அந்த மிருகசிரோங்கிறது இது பண்றதுதான் வந்து என்ன ஆகும்னாக்க அந்த ஆர்திரா. அந்த ஆர்திரா நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னாக்க பக்கத்துல இருக்கும் அந்த ஹண்டர் ஸ்டார் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஆல்பா சென்டாரின்னு. சோ அப்ப என்ன ஆகுது, சிவன் வந்து அந்த கிராச வேஷத்துல வந்து அந்த இது பண்றது இருக்கு பாருங்க, அபிச்சார ரூபத்துல வந்த மான் அதை துரத்துறதுங்கிறது தான். அதுதான் மிருகசிரோ நட்சத்திரத்துக்கு பக்கத்துலயே உங்களுக்கு என்ன ஆகுது, திருவாதிரை வருது. சோ இது ரெண்டும் அதை காட்டுறது. அந்த அந்த நட்சத்திரத்தை அவ ரெகக்னைஸ் பண்றது, அந்த நட்சத்திரம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி இருக்கு, ஏன் உன்னோட உள்ள ரிலேட்டடா இருக்குங்கிறது இந்த கதை சொல்றதுன்னு சொல்லுவா. இந்த கதையை சாதாரணமா ஒரு கதையாகவும் எடுத்துப்பா. சாதாரண அதாவது அதை எப்படியும் எடுத்துக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு பராகமிகர் ஆரியப்பட்டெல்லாம் இருக்கா இல்லையா, பெரிய இதெல்லாம் எழுதியிருக்கா அஸ்ட்ரோனாமிக்கல் புக்ஸ், நாட் ஜஸ்ட் அஸ்ட்ராலஜிக்கல், அஸ்ட்ரோனாமிக்கல் புக்ஸ் அவ எழுதியிருக்கா. எழுதும் போது வந்து என்ன எடுத்துன்னா, ஒரு இடத்துல பூமியை பத்தி வர்ணிக்கிற, சூரியன் பூமி எல்லாம் பத்தி வர்ணிக்கும் போது அவ வந்து என்ன பண்ணுவான்னாக்க இந்த ராகுங்கிறத வந்து என்ன பண்ணுவான்னா சாயா கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுவோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, கிரகணம் எப்படி வருதுங்கிறதுலாம் சொல்லிட்டு அந்த ராகு வந்து ஒரு இதுவா தான் ஒரு நோடு, இந்த அம்பரல் பெனம்பரல்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி நோடா அதை டிஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்ல வந்து எப்பப்போ வந்து அந்த கால்குலேஷன் எப்படி பண்ண முடியும், கிரகணம் எப்படி வரும், எப்படி கால்குலேட் பண்றது, எந்த இடத்துல இருக்கிற கிரகணத்தை எப்படி எடுத்துக்கிறது, அதாவது வந்து எக்ஸ்டர்னல் ஷேடுல வருதா இன்டர்னல் ஷேடு, அந்த ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கு, ஃபோக்கல் பாயிண்ட்டுக்குள்ள வருதா ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு வெளியில வருதா, எப்ப வந்தா தர்மசாஸ்திரத்துல அந்த புண்ணிய காலம்னு டிஃபைன் பண்ணணும். அதை டிஃபைன் பண்றதுக்கு எது கன்வீனியன்ஸா இருக்கு, எப்படி இருக்குன்னு வர்ணிக்கணும். அந்த விஷயங்கள அவர் எடுத்துன்னு போறா. எடுத்துன்னு போயிட்டு அவன் என்ன சொல்றான்னா, பாம்பு ராகுங்கிறது ஒரு பாம்பு, அந்த பாம்பு வந்து சந்திரனை முழுங்கிறது சூரியனை முழுங்கிறதுன்ற புராண கதை இருக்கு. அந்த புராண கதை வந்து பாப்புலரா ஜனங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்காக, அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அவளுக்காக சொல்லப்பட்ட கதை, சாதாரண ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட புராண கதையை ஒழிய அது வந்து ஆக்சுவலா அஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு கதை புராணம் சொல்றதுக்கு ப்ரிஃபர் பண்ணிட்டுனா அதனால ஒன்றும் தப்பு இல்லை, ரைட்டும் இல்லை. அது வந்து என்ன எடுத்து ஒரு ஏதோ ஒரு காரணத்தோட அதான் ஜனங்க சுலபமா ஞாபகம் வச்சுக்கூட புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத. ஏன்னா இந்த நோடுன்னு சொல்லும்போது அதெல்லாம் நம்மளால சுலபமா பார்க்க முடியாது, இது பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது அது ஒரு ஒரு சாதாரண கண்ணால அதை பார்த்துட்டு, வெறும் கண்ணால பார்த்துட்டு அதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஸோ அதை ரெகக்னைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி கதைகள் சர்வ ஜனங்களுக்கும் ஈஸியா இருக்கும், புண்ணிய காலங்களை ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு அதை இந்த மாதிரி சொல்லியிருக்குன்னு அவ அதை இது பண்றா, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பிரசன்ட் பண்றா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு லெவல்ல என்ன ஆகுது இந்த கதைகள். பட் இந்த இடத்துல கதையை சொல்லும் போது, தோஷத்தை சொல்லும் போது அந்த கதை இருக்கிற ஆஸ்பெக்ட மட்டும் எடுத்து சொல்லி என்ன பண்றான். ஏன்னா இப்ப சந்திரனுடைய மூவ்மெண்ட் அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த புதன் எல்லாருக்கும் சட்டுன்னு கண்ணுல தெரிஞ்சிட போறது இல்லை. சோ புதனுடைய மூவ்மெண்ட் வந்து ஒரு இன்ஃபரன்ஸ், இந்த சந்திரன் அதுக்கப்புறம் வந்து ஜூபிட்டர் இவா ரெண்டு பேருடைய மூவ்மெண்டோட கனெக்ஷன் வச்சிருந்தா அவன் என்ன பண்ண போறா, இன்ஃபரன்ஷியல் காம்பினேஷன்ல புதனை ரெகக்னைஸ் பண்றா. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுது, கதையாவும் வருது, யூஸ்ஃபுல்லாவும் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா அந்த கதையை மட்டும் எடுத்துன்னு பிரகலாத நீங்க குறை சொல்றான். சசிநாத குரோர் பாரியா கிருதா ஞாத்வா பலாதிபி கௌதமஸ்ய சதேந்திரேன ஜானதா தர்ம நிச்சயம் அகலே கௌதமர் இன்சிடென்ட் குருநானுஜ பாரியாச்ச புக்தா கர்ப்பவதி பலாத் சப்தோ கர்ப்பகதோ பாலஹா கிருதச்ச அந்தஸ்ததா புனஹா. யாரும் ஒரு பெரிய ரிஷி பண்ணியிருந்தது வந்து தப்பு அப்படின்னு கர்ப்பத்துல இருக்கிற ஒரு பையன் வந்து என்ன பண்றான், அது தப்புன்னு சொல்றான். சொன்ன உடனே அந்த ரிஷி கோவம் வந்துடுது. நீ பிறக்கும் போதே குருடனா பிறப்பேன்னு சபிக்கிறார். இந்த மாதிரி விஷ்ணுநாச்ச சிரச்சின்னம் ராகோஸ் சக்கரேன வைபலார். ராகு என்ன பண்றான், அந்த அமிர்தத்தை எடுத்துக்கிறதுக்காக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல வந்து தேவர்கள் மாதிரி இருந்து உட்கார்ந்துடுறான். உட்கார்ந்த உடனே சூரியன் சந்திரனை காட்டி கொடுக்குறான்னு விஷ்ணு என்ன பண்ற, தன்னுடைய சக்கரத்தினால ராகுவோட இது தலையை வெட்டி போடுறார். ராகோகோ சிரஹா சின்னம், வந்து உட்கார்ந்தது ராகு தான். ராகுவுக்கு சைங்கிகேயன்னு பேரு. அமிர்தத்தை சாப்பிட்டா விட்டு அவன் தலையை வெட்டினதுனால அவனுக்கு மரணம் இல்லை. சோ அவன் தலை ராகுன்னும் உடம்பு கேதுன்னும் ஆயிடுச்சு.
அபராதம் வினா காமம், காமம் வெரி மச் விதவுட் அபராதம். ராகுனுடைய தப்பு என்ன இருக்கு? ராகு வந்து என்ன பண்ணா, விஷ்ணு யாருக்குமே அமிர்தத்தை கொடுக்கல, தேவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாருன்னு தோணிட்டு, அதனால என்ன பண்ணான், தனக்கு அந்த அமிர்தம் கிடைக்கணுங்கிறதுக்காக அங்க வந்து தானும் கடைஞ்சி எடுத்து அமிர்தத்தினுடைய பங்கு தனக்கு கிடைக்காம போயிட போறதே இங்க வந்து உட்காரலாம். அபராதம் வினா. அதனால அதை வந்து என்ன சொல்றான் பிரகலாதன் வந்து ராகுவோட அபராதம், ராகுவோட தவறு எதுவும் இல்லை. ஆனா சத்வவதா, சத்துவகுணம் நிரம்பினவர் அப்படின்னு சொல்லப்படுற விஷ்ணுவனாலே சட்டுன்னு ராகுனுடைய தலை வெட்டப்பட்டு. அப்ப அவர் எப்படி சத்துவமானு சொல்றது? ஏன்னா ராகுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல, ராகுவோட ஃபைட் பண்ணல, எதுவும் இல்லை இல்லையா? யஜ்வா தானபதி சாந்தா சர்வஜ சர்வ பூஜகா. மேலும் ஒரு இது சொல்றான், தன்னுடைய இது பௌத்ரஹா தர்மவதாம் சூரஹா. பௌத்ரஹானா என்ன அர்த்தம்? என்னுடைய பேரன், என் புள்ள விரோஜனன், அவன் புள்ள பலி. பௌத்ரஹா தர்மவதாம் சூரஹா, அதாவது தார்மிகனான ஜனங்களுக்கு நடுவில் மிக வீரன், சூரனா, அதாவது ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் ஃபாலோயிங் தர்மா. சர்வஜா சத்தியவிரத பராயணா, சத்தியத்தையே விரதமாக முழுமையாக எக்காலத்திலையும். ஏன்னா இவருக்கு வாமனருக்கு தானம் கொடுத்த உடனே அந்த தானம் தன்னையே கெடுக்க போறதுன்னு தெரிஞ்சாலும் தன்னுடைய வார்த்தையில இருந்து பின்வாங்கல்ல. சத்தியவிரத பராயணா. யஜ்வா யாகம் செய்யறதுல என்ன பண்ணா, தேவர்களை போலும் மனிதர்களை போலும் யாக யஜ்யங்களை பண்ணுவதில் முழுமையாக ஈடுபட்டவன். தானபதி நிறைய தானம் பண்ணவன். சாந்தகா, நம்ம இன்னைக்கு தானம்னு சொல்லும் போது என்ன ஆகும், அதி தானாத் பலிர் பத்தகா. பிகாஸ் ஆஃப் இஸ் எக்ஸசிவ் ஆர்ம்ஸ் கிவிங், நிறைய டொனேஷன் கொடுத்ததுனால என்ன ஆயிடுது, பலி வந்து என்ன ஆயிட்டான், கண்ட்ரோல் ஆயிட்டான் அப்படின்ட்டு. யஜ்வா தானபதி சாந்தகா சர்வஜா சர்வ பூஜகா, எல்லாம் அறிந்தவன். சர்வ பூஜகா அனைவரையும் மதிக்கக்கூடியவன், அனைவரையும் ஆனர் பண்ணக்கூடியவன். சுத்வாத வாமனம் ரூபம் ஹரிணா சலவேதினா. சலவேதினா எப்படி யாரை எப்படி டிசீவ் பண்றதுங்கிறது நன்கு தெரிந்த ஹரிணா வாமனம் ரூபம் கிருத்வா, தன்னை வந்து என்ன பண்ணார், வாமனராக குள்ளமாக ஆக்கிண்டு, ஒரு டுவார்ஃப் ஆக்கிண்டு. வஞ்சிதோசு பலி சர்வம் கிருதம் ராஜ்யம் புராக்கில. சர்வம் ராஜ்யம் கிருதம், பலியினுடைய பூர்ணமா எல்லா ராஜ்யத்தையும் என்ன பண்ணார், அவன்கிட்ட இருந்து பறிச்சுட்டார். ததாபி தேவான் தர்மஸ்தான் பிரவதந்தி வனீஷ். இந்திரனுக்காக இந்த காரியத்தை என்ன பண்ணார், டிசப்டிவா பண்ணியிருக்கார். சோ இந்திரனுக்காக பண்ணதுனால, ஆனா என்ன பண்றோம், தேவர்கள் இந்திரன் இவாள விஷ்ணு இவாளெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், சாத்விகர்கள், மிகுந்த சத்துவகுணத்தை உடையவர்கள் அப்படிங்கிறோம். ததாபி தேவான் தர்மஸ்தான், தர்மத்திலேயே இருக்கிறவர்கள் அப்படின்னு பிரவதந்தி. வதந்தி சாட்டுவாதாம்ச தர்மவாதா ஜெயம் கதா. சாட்டுவாதாம்ச அவர்கள் என்ன பண்றாங்க, சாட்டுவாதம்னாக்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷப்படுத்துற மாதிரி, ஈஸியா அவளை வந்து புரிஞ்சு கேட்கிற மாதிரி, கன்வின்ஸ் பண்ற மாதிரி இதுவா பேசுறாங்க. அதாவது டிசப்டிவ் ஸ்பீச்சஸ், அவன் கொடுக்கறது வந்து டிசப்டிவ் டாக்ஸ், எப்படி பொறுத்த ஏமாத்துறான்னு அந்த மாதிரி பேசுறாங்க. சாட்டுவாதாம்ச தர்மவாதா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, தர்மத்திலாமும் பிரசன்ட் பண்றாங்க, பட் வாஸ்தவமான விஷயம் இல்ல, நியாயமா நேர்மையா இல்ல. ஏவம் ஞாதா ஜெகன் மாதா, இது எல்லாமே உனக்கு தெரியும். ஏவம் ஞாத்வா ஜெகன் மாதா, இது அனைத்தையும் அறிந்து எதேச்சதி ததா குரு, நீ இப்ப என்ன தெரிகிறியோ இதான் வந்து என்ன ஆகும், என்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்லிட்டேன், எங்களுக்கு இது நியாயமா சேர வேண்டியது, நாங்க அதுக்காக ஃபைட் பண்றோம். ஃபைட் பண்ணும்போது எங்க கை ஓங்கி இருக்கு, எங்க கை ஓங்கி இருக்கும் போது தேவர்கள் கை இறங்கி இருக்கும் போது நியாயமா தோத்து போயிட்டு எங்களை கன்சீட் பண்ணிட்டு போனோம். உன்னை வந்து என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க, அவளுக்கு சப்போர்ட்டிவா. உனக்கு எதிர்க்க நீதான் ஜெகன் மாதா, சகலத்தையும் கண்ட்ரோல் பண்றவ, உனக்கு எதிர்க்க எங்களால நிக்க முடியாது. நீ இப்ப ஆனா அவளுக்கு சப்போர்ட்டா வந்திருக்க. சோ எங்களுடைய தரப்பு நியாயம் என்னங்கிறத பிரசன்ட் பண்றேன். எஸ்ஐஹெச்எஸ்சி கடைசியில நீ வந்து தெரிஞ்சுட்டு, உங்களுக்கையும் தெரிஞ்சுட்டு இருக்க, எஸ்ஐஹெச்எஸ்சி நீ எதை விரும்புறியோ, என்ன செய்ய விரும்புறியோ, இப்போ சரணம் சரணா தானவா சர்வே, நாங்கள் அனைவரும் உன்னை சரணடைஞ்சிருக்கோம், உன்னை எடுத்து நிக்க முடியாது. சோ we have surrendered unto you, we take refuge unto you. ஜெகிவா ரக்ஷவா பரஹா. ஜெகிவா எங்களை வந்து அபாரம் பண்றதும் ரக்ஷ காப்பாத்துறதும் அது உன்னுடைய கையில இருக்கு, நீதான் செய்யணும்னு உன்னை சரணடைந்துட்டோம்னு பிரகலாதன் வந்து அம்பாள்கிட்ட சொல்றான். தேவி வாச்ச ஒரே வார்த்தை, அதெல்லாம் ஆர்கியூ பண்ணி இது எது கரெக்டு எது ரைட்டு அப்படிங்கறதுதான் அம்பாள். அதாவது பிரகலாதனுக்கு தெரியாத விஷயம் இல்ல, பிரகலாதன் பெரிய ஞானி தான். ஆனா அவன் வந்து என்ன பண்றான், அசுராளுக்கு எதிர்க்கு அம்பாள்கிட்ட பேசும்போது அவளுடைய பட்சத்தையும் பேச வேண்டியிருக்கு, அவ பக்கம் நியாயம் எதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அவளுக்கு ராஜாவா இருந்துட்டு அவ பக்கம் தவறு, நாங்க பண்றது தவறுனா அப்புறம் இது பண்ணிதானே தண்டிச்சுதானே ஆகணும். சோ இப்ப தண்டனை இல்லாம எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும். சோ தண்டனை இல்லாம காப்பாத்துறதுக்காக எப்படி பிரசன்ட் பண்றதுங்கிறத பிரசன்ட் பண்ணா, சில நேரத்துல அதை வந்து இது பண்றது, அது பேர் என்ன, அதை உட்காந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறதுலாம் தேவையில்லாதுன்னு அம்பாள் என்ன பண்ணா, சர்வே கச்சத பாதாளம்,
நீங்க எல்லாரும் பாதாளத்துக்கு போங்கோ. தத்திர வாசம் யதேச்சிதம், எப்படி சௌரியமா இருக்குமோ அந்த மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டு இருங்கோ. குருத்வம் தானதா சர்வே நிர்பயம் கதமன்யவா, வாசம் குருத்வம் அங்க வச்சுட்டு இருங்கோ. கதமன்யவா, உங்களுடைய கோபம் இப்ப சண்டையினால என்ன ரிசல்ட்டோ அந்த ரிசல்ட்னால வரக்கூடிய கோபத்தை விட்டுட்டு நிர்பயாக பயமின்றி வசிச்சுட்டு இருங்கோ. கால பிரதீட்சியோ யுஷ்மாபிகி, நல்ல காலம் வரும்னு காலத்தை நீங்க என்ன பண்ணணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். காரணம் ச சுபாசுபே, சுபத்திலேயோ அசுபத்திலேயோ என்ன விதமான ரிசல்ட் நம்ம அனுபவிக்க போறோமோ, நம்ம அனுபவிக்க போற ரிசல்ட் அதாவது சுகமோ துக்கமோ எல்லாத்துக்கும் காலம் தான் காரணம். கால பலத்திராக சொல்றேன், காலத்துலதான் எல்லாமே என்ன ஆகும், நம்மளுடைய எஃபர்ட் மட்டும் இருந்தா போறாது. அதாவது நம்ம நேரத்தை விடணும், தண்ணி பாய்ச்சணும், எரு போடணும், விதையெல்லாம் கொண்டாந்து கரெக்டா பாக்குற நல்ல விதையா பார்த்து வாங்கி நட்டு வச்சிருக்கோம். அதுக்காக நல்ல விதையை நட்டுருக்கோம், நிறைய தண்ணி பாய்ச்சிருக்கோம், நிறைய உரம் போட்டிருக்கோம், நல்லா உழுதுருக்கோன்றதுனால போட்ட 10 நாள்லயே அது பழுத்துடணும், காய் வந்துடணும்னு நினைக்க முடியுமோ? நெல்லு அப்படின்னாக்க சிலதெல்லாம் என்ன ஆகும், 60 நாள்ல இதுவா இருக்கும் ரிசல்ட் வரும். சிலது சாஷ்டிகம்னா 60 நாள்ல வர நெல்லு, சிலது 6 மாசத்து பயிர், சிலது 1 வருஷத்து பயிர், 2 வருஷத்து பயிர், 5 வருஷத்து பயிருன்னு அந்த பயிர்கள் ஒவ்வொரு நேச்சர் இருக்குல்ல, அந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்துல அது பலனை கொடுக்குமே ஒழிய நம்ம போட்டு நம்ம உழைச்சிருக்கோங்கிறதுனால அடுத்த நாளே இதுக்கு பலன் எதிர்பார்க்க முடியுமோ? முடியாது. அதனால கால பிரதீட்சியா யுஷ்மாபிகி, உங்களுடைய காலம் வர வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு தான் இருக்கணும். சுனிர்வேத பராணாம்கி சுகம் சர்வத்திர சர்வதா. சுனிர்வேத பராணம், நிர்வேதம் அப்படின்னு சொன்னா அன்அட்டாச்சா இருக்கிறது, எதுவும் ரொம்ப ஈடுபாடு இல்லாம அன்அட்டாச்சா ஒரு டிஸ்பேஷனேட்டா யார் இருக்காளோ அவளுக்கு சர்வத்திர சர்வதா எல்லா இடத்துலயும் எல்லா மேட்டர்லயும் சந்தோஷம்தான். அந்த மாதிரி நிர்வேதம் இல்லாம யார் இருக்காளோ, வைராக்கியம் இல்லாம இருக்கிறவளுக்கு, அதான் நம்ம இதுல துரிதாரணிக தைத்திரியெல்லாம் பார்க்கும்போது ஸ்ரோத்ரியத்துக்கு அகாமக தத்தியன்னு பாக்குறோம் இல்லையா, அந்த அகாமக ஸ்ரோத்ரியாளா யார் இருக்காளோ அவளுக்கு தேவதைகளுக்கு என்ன பலன் இருக்கோ அந்த பலன் அகாமக ஸ்ரோத்ரியாளுக்கு அந்த எஃபர்ட் இல்லாமயே அந்த வசதி இல்லாமயே வருது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அகாமக ஸ்ரோத்ரியாளுக்கு அவளுக்கு அவ்வளவு வசதியும் அவ்வளவு ஸ்டேட்டஸும் அந்த மாதிரியான சுப்பீரியர் பொசிஷன் இருக்கும்போது என்ன சந்தோஷம் வருதோ அகாமக ஸ்ரோத்ராளுக்கு அது இல்லாமயே வருது இல்லையா. அதுதான் அம்பாள் சொன்னார், சுனிர்வேத பராணாம். நிர்வேதம் எங்க வைராக்கியம் பூர்ணமா யார் இருக்காளோ அந்த வைராக்கியத்தோட இருக்கிறவாளுக்கு சர்வத்திர எல்லா இடத்துலயும் சர்வதா எல்லா மேட்டர்லயும் சுகம் சுகம்தான். அவளுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து அவளுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குமே ஒழிய அவளுக்கு துக்கத்தையோ கஷ்டத்தையோ வெறுப்பையோ இல்ல தன்னிறக்கத்தையோ எதையும் கொடுக்க போறது இல்ல. அதனால நீங்களும் அந்த மாதிரி வைராக்கியத்தோட இருங்கோ. திரைலோக்கிய ராஜ்யேபி ந சுகம் லோப சேதசாம், யாருக்கு லோகம் எங்களுக்கு போராது போராது இன்னும் வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கோ அவளுக்கு 3 லோகமும் பூர்ணமா கிடைச்சா கூட சந்தோஷம் இருக்காது, அவளுக்கு நிம்மதியா இருக்க முடியாது. கிருதேபின சுகம் பூர்ணம் சஸ்திருகானாம் பலைரபி, கிருதேபி கிருதயுகத்துல கூட, கிருதயுகம்ங்கிறது சத்தியயுகம் கோல்டன் ஏஜ்னு சொல்றோம், அந்த கிருதயுகத்துல கூட சஸ்திருகானம் யார் ஆசையோட இருக்காளோ பலைரபி அவளுக்கு தாங்க பண்ற காரியத்துக்கு எல்லாம் பலன் பூர்ணமா கிடைச்சிடுது. பாக்கி லோகத்துல பாக்கி காலங்கள்ல பலன் முன்ன பின்ன கிடைக்கும், குறைச்சலா கிடைக்கும். நம்ம பண்ற எஃபத்துக்கு ஏற்ற மாதிரி பூர்ணமான பலன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சலாத பலன் தான் கிடைக்க போறது, ஏன்னா அது காலத்தோட நியதி. ஆனா கிருதயுகங்கிறது சத்தியுகமா இருக்கிறதுனால நம்மளுடைய எஃபத்துக்கு விட ஜாஸ்தி பலன் கிடைக்க போகுது. சோ அப்படிப்பட்ட யுகத்திலையும் யார் ஆசையோட இருக்காளோ அவளுக்கு பூர்ணமான சுகம் கிடைக்காது, எங்களுக்கு பூர்ணமான சுகம் கிடைச்சுடுதுன்ற சந்தோஷமோ நிம்மதியோ இருக்காது. அதனால ஒரு சந்தோஷமோ நிம்மதியோ பலன்ல இல்ல, நம்மளுடைய ஆட்டிடியூட்ல தான் இருக்கு. நம்ம சந்தோஷமா நிம்மதியா இருந்தோம்னா வைராக்கியத்தோட இருந்தோம்னா எல்லாத்துலயுமே நம்மளுக்கு சந்தோஷம் அதான். தஸ்மாத், அதனால யக்வா மகிமேதாம், இந்த பூமியை விட்டுட்டு இது வரைக்கும் பூமியில இருந்திருக்கிற தேவனோட எப்ப வேணாலும் சண்டை போடணும் அப்படின்னு சண்டை போறதுக்கு தயாரா இந்த பூமியை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கீர்கள். மஹீத் மேதாம் யக்வா பிரயான்வத்திய மஹீதலம், அதாவது மஹீதலம்னா உங்களுடைய இடத்துக்கு இந்த பாதாளத்துக்கு. மமாஜ்ஞாம் புரதத்வா சர்வே விகத கல்மஷா, உங்க மனசுல எந்த விதமான கல்மஷமும் அதாவது வேற்றுமை எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்க இடத்துக்கு நீங்க போங்கோ, போயிட்டு அங்க இருங்கோன்னு அம்பாள் சொல்றார். அப்ப வியாசர் சொல்றார், தச்சுக்வா வச்சனம் தேவியா சதேத்யுக்வா ரசாதலம் பிரணமிய தானவா சர்வே கதாஹா சக்தி அபிரக்ஷிதாக. தச்சுக்வா வச்சனம் தேவியாக, தேவியினுடைய அந்த வச்சனத்தை கேட்டு சதேத்யுக்வா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவள்கிட்ட அக்ரி பண்ணிட்டு பிரணமிய தானவா சர்வே அம்பாளை அதாவது அம்பாளை நமஸ்காரம் பண்ணிட்டு சத்யா அபிரக்ஷிதாக, சக்தியினாலே காப்பாற்றப்பட்டவர்களாய் அம்பாளாலே காப்பாற்றப்பட்டவர்களாய் ரசாதலம்
அவர்கள் தசாதரத்தை அடைந்தார்கள். அந்தர்ததே ததோ தேவி தேவா ஸ்வபவனம் கதா. தேவி மந்தத்தையான ஆயிட்டா, தேவர்களும் அவளுடைய வாசஸ்தானமான தேவலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. தெக்வா வைரம் ஸ்திதா சர்வே. அது வரைக்கும் வைரம் தெக்வா, அவர்கள் தன்கிட்ட இருக்கிற எனிமிட்டியை விட்டுவிட்டு, ஸ்திதா சர்வே ததா தேவதானவாக இவர்களும் மியூச்சுவல் எனிமிட்டி. அதனால இப்ப என்ன பண்றாரு வியாசர், இதை இந்த வியாக்கியானம் இந்த தேவதானவர்களுக்கு நடுவுல அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும். 12 சண்டையோ என்னமோ வந்திருக்கு அப்படின்னு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதாவது இந்த புராணங்கள்ல அசுராளுக்கும் தேவாளுக்கும் நடுவுல நடந்த சண்டை, எந்தெந்த பீரியட்ல என்னென்ன சண்டை நடந்தது, எப்ப பகவான் அவதாரம் நடந்தது, ஒவ்வொரு இதையும் விசேஷமா அது ஒரு குரோனாலஜியா பண்ணியிருக்காரு. சோ அதனால என்ன ஆயிடுச்சு, அந்த குரோனாலஜி முக்கியமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு குரோனாலஜியாகவும், தேவதானவர்கள் ஜெகத் சிருஷ்டி இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கிறதுனால இந்த குரோனாலஜி முக்கியமா, அதாவது ஹிஸ்டரின்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தா காஸ்மிக் ஹிஸ்டரி முக்கியமா இருக்கு இல்லையா, நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அது இப்ப ஒரு காஸ்மிக் ஹிஸ்டரியினுடைய ஒரு பர்டிகுலர் போர்ஷனை பத்தி பேசின காரணத்தினாலே யாசர் என்ன பண்ற, ஏதது ஆக்கியானம் அகிலம் எஸ் ருணோதி வதத்தியத. யார் இந்த கதையை கேட்கிறாளோ, இந்த கதையை சொல்றாளோ, கதையை கேட்கறது சொல்றதுங்கிறது என்ன ஆகும், இந்த விஷயங்கள் எப்படி இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணிருக்கா, எப்படி பார்த்திருக்கா, இது நல்லது கெட்டது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கிறதுனாலையும், இந்த காஸ்மாசனுடைய ஹிஸ்டரியை பத்தி சொல்றதா இருக்கிற காரணத்தினாலையும் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது ஞாபகம் வச்சுக்கிறது ஏதோ போனா போறது ஞாபகம் வச்சுக்கிறோங்கிறது இல்லை. இது நம்மளுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும், இது நம்மளுடைய அம்பாளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உபயோகப்படும். அதனாலதான் பூஜை எல்லாம் பண்ணும்போது எல்லா பூஜையிலையும் பார்த்தீங்கன்னாக்க, முன்னாடி எல்லாம் சத்யநாராயண பூஜைன்னு சொல்லும்போது என்ன ஆகும், பூஜைன்றது 2-3 ஆஸ்பெக்ட். முதல்ல பூஜைக்கு ஒண்ணுங்கிற சம்பாரங்களை செலக்ட் பண்றது, பூஜையை பண்றது, நிவேதனத்தை பண்றது. அதுக்கப்புறம் அந்த கதை சொல்றதுங்கிறது ஒரு முக்கியம். கதை சொல்லி முடிச்சாவிட்டுதான் அந்த பிரசாதத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பிரசாதத்தை வாங்கிக்காமையும் போகக்கூடாது. கதை அதே மாதிரி பிள்ளையார் சரித்திரம், இந்த மாதிரி ராமர் எதை பார்த்தாலும் அதுல கதைங்கிறது அந்த ஒரு முக்கியமான. பூஜை பண்றதுக்கு கூப்பிடுவோம் சாஸ்திரிகளை. ஏதோ நம்மளுக்கு இன்னைக்கு புதுசா இருக்கு அப்படின்னு பண்ணிடக்கூடாது. சாஸ்திரிகளை கூப்பிடுறதுங்கிறது அந்த கதை சொல்றதுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்காக கதையை சொல்லணும், கதையை கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன ஆயிடுச்சு, எஸ் சுனோதி பதத்தியத, யார் சொல்றாளோ சர்வ துக்க வினிர்முக்தா, அவர்கள் துக்கம் அனைத்திலிருந்தும் விடுபடுவார்கள். தயாதி பதம் உத்தமம், உத்தமமான பதத்தை, அவர்களுக்கு நல்ல குணம் கிடைக்கிறதுங்கிறது மட்டும் இல்ல. ஏன்னா இந்த மாதிரி எப்படி நடந்துட்டா நல்லதோ, தௌமியர் யுதிஷ்டருக்கு சொல்ற மாதிரி அது அவளுக்கு ஒரு தைரியத்தையும், அந்த கதை என்ன கொடுக்கறது, நம்ம மனசுல இருக்கக்கூடியதான ஒரு டிப்ரெஷன் எல்லாம் போக்கி, கஷ்டத்தை போக்கி, ஒரு பயத்தை போக்கி, நம்மளுக்கு எப்படி நடந்துக்கணும்னு ஒரு தைரியம். ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு கஷ்டம் வரும்போது அந்த 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 இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு நல்லது குணத்தை, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு தைரியமா இருக்கிறதுக்கு அது தேவை இருக்கு இல்லையா. அதனால அது சொல்லணுங்கிறதுனால இந்த கதையினுடைய இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொரு சமயத்திலையும் இருந்துட்டுதான் இருக்கு அப்படிங்கிறதாக சொன்னார். இதுல இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல பார்க்கலாம். சில இடங்கள்ல மட்டும் இந்த பலசுத்தி மாதிரி யாரு கேட்கிறாளோ அவளுக்கு எல்லா சௌகரியங்களோட எல்லா கஷ்டங்களும் போகும்னு சொல்றதை பார்த்திருப்போம். அப்புறம் அவதாரங்கள்னா என்னன்னு நேரம் சொல்ல போறார், அதை பார்ப்போம்.